So bro, Yeah. நீ உன்னோட லைஃப்ல நீ எந்த ஸ்டேட் வந்து நீ மெச்சூர் ஆன அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ? நம்ம எல்லாருமே கிட்டிஷாக இருந்திருப்போம், எல்லாருமே ஆப்வியஸாக இருந்திருப்போம். இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் சின்னதாக மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்ல? மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயத்துக்கான லெசன்ஸ் எனக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கவங்க யாரும் அதை நம்மகிட்ட சீக் பண்ண மாட்டாங்க. ஓகே, இவன் சின்ன பையன் தான், இவன் கிட்ட சின்ன பையன் ஏதாவது நம்ம டம்மா பண்ணால் கூட அது ஒரு மேட்டரை எடுத்துக்க மாட்டாங்க. பட் எனக்கு எப்போ என்கிட்ட அந்த மெச்சூரிட்டியை சீக் பண்ண ஆரம்பிச்சதே வந்து லைக் இன் மை 18th ஏஜ்லேருந்து ஐ கெஸ் when you're stepping into adult. யா. ஸோ அந்த ஏஜ்லேருந்து அதை என்கிட்ட சீக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த திங் இஸ் யாருக்குமே அது வந்து எடுத்தோடனே டக்குன்னு நான் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நம்மளால் வர முடியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா நான் எங்கள் வீட்டு இது வச்சு சொல்லணுன்னா கொஞ்சம் க்ளோஸ் மைண்ட் செட். நான் கேட்கறது, நான் அவங்க சொல்லி வளர ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் தி திங் இஸ் எல்லா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்கு என்னோட அந்த ஏஜில் வந்து அதை ஓப்பன் ஆக ஆரம்பித்தோடனே எனக்கே அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஃபேஸ் பண்ணுறதுக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே, நிறைய இடத்துல அந்த ஒப்பீனியன்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை. ஆனால் உனக்கு வந்து அவங்க சைடு ஒப்பீனியனை வந்து உன்னை யோசிக்க வச்சுதா? நீ அது தப்புன்னு, இது ஏன் அது தப்புன்னு தான் நான் யோசிச்சேன். அது தப்பு தான் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 18th ஏஜ்க்கு அப்புறம் நடந்த பல விஷயங்கள், அதே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய லெசன்ஸ் என்னோட லைஃப்ல வந்துட்டு போனவங்க, அவங்க கூட நடந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஐ கெஸ் அந்த பிரச்சனைகள் தான் என்ன மோல்ட் பண்ணுது. நான் எப்படி சொல்றது, இந்த ஒரு 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 கரடு முரடான ஒரு விஷயம் வந்து நல்ல பாலிஷ்டா ஆகணும்னா அது நீ கொஞ்சம் 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 கொஞ்சமா தட்டு தான் சிற்பி வீரர்கள் சிலை அது ரொம்ப ஷைனிங்கா ஆகிறதுக்கு அதுதானே காரணம். ஸோ எனக்கு நிறைய என்னை நோக்கி வந்த நிறைய ப்ராப்ளம்ஸும் இதெல்லாம் தான் என்னை வந்து ரொம்ப ஓகே இது மேபி இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, அவங்க பேரண்ட்ஸ் வளர்ந்த விதம் வேற, நம்ம இருக்க ஜென்ரேஷன் வேற. ஸோ அது ரெண்டுமே ஒத்து போறதுக்கான இது கிடையாது இந்த இது. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் யோசிக்கணும். நான் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டு அக்செப்ட் திங்ஸ். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சில இடத்துல யோசிச்சா தப்பு இல்லை அப்படின்றத அந்த ப்ராசஸ் அந்த 18லேருந்து எனக்கு இப்போ என்ன 23ன்னு வச்சுக்கோயேன். ஸோ அதுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள் நான் எவ்வளோ டம்மா இருந்தேனோ அந்த அளவுக்கு என்ன அது புஷ் பண்ணியிருக்கு மேலே, லான்ச் பேட் மாதிரி. டெஃபினெட்லி. ஸோ ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ நீ இதுக்கு 18க்கு முன்னாடியும் உனக்கு இந்த ஒரு தாட் இருந்ததா? இப்போது ஒன்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஓப்பன் ஆகும்போது தான் இந்த தாட் வந்ததா? நான் கேட்குற கேள்வி, இப்போது உனக்குன்னு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து எந்த தான் கரெக்டு, ஒப்பீனியன்ஸ் வந்து தப்பு, நீ மாறணும், அந்த ஒரு மென்டாலிட்டி உனக்கு முன்னாடி இருந்ததா? இருந்தது. அப்படியா? அதுக்கப்புறம் நீ ஓப்பன் ஆக ஆரம்பிச்ச. ஓகே, they can also have another opinion. சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு நம்ம சின்ன வயசு வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்கிறத விட வீட்டில் சொல்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஆப்வியஸ்லி. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு வளர்றப்போ நான் அவங்கள
நான் அவங்கள குத்த சொல்லணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அவங்களோட பீரியட் ஆஃப் அந்த ஜென்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், நம்மளது டிஃப்ரெண்ட். அவங்க அதை இப்போ அடாப்ட் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த அந்த ஒரு எங்க வீட்டில் இருக்கவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து அதுதான் உண்மை, உலகம் ரொம்ப பொய் அப்படின்ற ஒரு 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 விஷயத்துல தான் இருந்தேன் நான். ஸோ அவங்க சொல்றத வச்சு நான் ஃபார்வர்ட் முன்னாடி போனதுனால நிறைய ஃபேஸ் பண்ணேன். பட் தட்ஸ் லெசன்ஸ். அது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான். கடைசியில் என்ன மூல் பண்ணியிருக்குன்றத ஸ்ட்ராங்லி பிலீவ். நைஸ் ப்ரோ. நீ இது கவனிச்சிருக்கேன்னு தெரியல, எனக்கு நான் எங்கேயோ படித்தேன் எல்லாமே ஒரு கர்வ் அப்படின்னு. ஸோ மெயின்லி ஜிம்மில் வந்து நீ இனிஷியல் டேஸில் வந்து ஆரம்பிக்கும் போது உனக்கு நியூபி கெயின்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். உன் பாடி வந்து புதுசாக வெயிட் லிஃப்டிங்க்கு அடாப்ட் ஆகும்போது உனக்கு கெயின்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன்னா உன் மசில் வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து ஜாஸ்தியாகும். அதான் நியூபி கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் பிகினர்ஸ் லக்குன்னு ஒன்று இருக்குது. நீ ரம்மிலாம் ஆடும்போது பார்த்துருப்ப, ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலும் செகண்ட் மேட்ச் வந்து எப்படியோ ஜெயிச்சிருவாங்கல்ல, ஊனோல ரம்மியில. ஏய் நீ எப்படா இப்படி ஆடின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுதான் பிகினர்ஸ் லக்கு, நியூபி கெயின்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் அப்போ உன் லேர்னிங் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்காக இருக்கும். தென் அது டவுன் ஆகும், இதுக்கப்புறம் என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டவுன் ஆகி ஒரு பிளாட்டிவ் ரீஜனுக்கு மறுபடியும் அந்த டிப்ல இருந்து ஒரு பிளாட்டிவ் ரீஜனுக்கு மறுபடியும் வரும். அதுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ கேமரா பார்த்து இப்படி இருக்கும். ஸோ வந்து நீ அந்த ஹை வந்து உனக்கு இனிஷியல் ஃபியூ டேஸ்ல கிடைச்சிடும். தென் இன்டர்மீடியட் அந்த உன்னோட லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப ஸ்லோப்பியா இருக்கும். நீ முன்னாடி கத்துக்கிட்டதை விட நெக்ஸ்ட் கத்துக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோப்பியா இருக்கும். தென் யூ கம் லைக் புதுசா உனக்கு தெரிய வரும், உனக்கு எதுவுமே இன்னும் புதுசா நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டிவ் ரீஜன்ல புதுசா நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்ப. ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நான் நினைக்கிறேன். நான் வந்து இனிஷியல் டேஸ்ல நீ க்ளோஸ் மைண்ட் செட்னு சொன்னல, நானும் க்ளோஸாக தான் இருந்தேன். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ பிகேம் வெரி ஓப்பன், வேற லெவல் ஓப்பன்ல இருந்தேன். விச் லீட்ஸ் டு லைக் ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் ஸ்டூபிட் ஒப்பீனியன்ஸ். புரியுதா? அண்ட் அந்த அந்த ஸ்லாப் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு, மறுபடியும் ரொம்ப க்ளோஸ் ஆனேன். இதெல்லாம் ஸ்டூபிட் ஒப்பீனியன்ஸ், இதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியமே இல்லை, மறுபடியும் ட்ராப் ஆச்சு. தென் ஐ ஃபவுண்ட் த பிளாட்டிவ். நான் இப்போ நான் வந்து எனக்கு எல்லா ஒப்பீனியன்ஸும் எனக்கு தெரியும். நான் அந்த பிளாட்டிவ் வந்து எங்கன்னு எனக்கு நான் அப்படி சொல்ல வரல, எது கரெக்ட் எது தப்பு எனக்கு தெரியும்லாம் நான் சொல்ல வரல. பட் எனக்கு எது தேவை எனக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா எனக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. அது மேபி தப்பா கூட இருக்கலாம், மறுபடியும் அந்த லேர்னிங்க்கு வந்து எனக்கு மறுபடியும் இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். பட் இனிஷியலா நீ க்ளோஸ்டா இருந்த அப்படின்னா ஒரு ஃபேஸ்ல நீ பயங்கர ஓப்பனா மாறுவ, அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸா மாறுவ. முன்னாடி இருந்ததான் கரெக்ட், ஏன்னா உனக்கு அந்த நாலேஜ் தெரியும். அன்னோன்ல இருந்து நோன் என்னது அன்னோன் போவ, அப்புறம் நோன் வருவ சம்திங் லைக். இது ஒரு 4 பாக்ஸ் மச்சான், அதை நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். அண்ட் அந்த மறுபடியும் அந்த பிளாட்டிவ் ரீஜன்ல உனக்கு தெரியும் இவங்க எதை வச்சு நம்ம கிட்ட இப்படி சொல்றாங்க, அவங்க ஒப்பீனியன் எதை வச்சு அவங்க இது பண்றாங்க அப்படின்னு தெரியும். அண்ட் யூ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிஸ்அக்ரி வித் தம். இட் டசன்ட் மீன் யூ ஆர் க்ளோஸ்ட். இட் மீன்ஸ் இட் டசன்ட் இது எனக்கு வந்து ஈடுபாடு இல்ல. தட்ஸ் வாட் நான் அதை தான் சொல்ல வந்தேன். மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் எங்க ஒர்க் ஆகுதுன்னா, என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த உலகமே கரெக்ட்னு சொன்னாலும் உன்னோட ஒப்பீனியன் வந்து இந்த அது இட்ஸ் வெரி ராங்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீ சொல்ற, அதாவது ராங்னு சொல்ற, நீ இப்போ நான் வந்து ராங்னு சொல்றேன், அந்த ராங்னு சொல்ற ஒப்பீனியன் வந்து உனக்கு அப்ளை ஆச்சுன்னா கோ ஃபார் இட். ஆனா அந்த ஒப்பீனியன் வந்து மத்த இன்னொரு பர்சனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அந்த ராங்னு சொல்றது ஏன் ராங்னு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். எல்லாரும் சொல்றாங்க அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் அன்னோன். உனக்கு அதை பத்தி தெரியல, ஆனா தப்புன்னு மட்டும் தெரியும். நீ அந்த பிளாட்டிவ் மறுபடியும் அந்த கீழே வரும்போது எதனால அதை தப்புன்னு சொல்றாங்கன்னு உனக்கு தெரிய வரும், அந்த நாலேஜ் கிடைக்கும்ல. அதனாலதான் நீ ஓப்பனா இருந்துட்டு மறுபடியும் கீழே வந்து
மறுபடியும் அந்த பிளாட்டூ ரீஜன் அட்டைன் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், லைக் மெச்சூரிட்டி வந்து ஒர்க் ஆகிற இடமே வந்து அந்த நீ வந்து உலகம் அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணுற, ஆனால் அந்த விஷயம் மற்றவங்கள நீ அக்செப்ட் பண்ணுறன்றது வந்து இன்னொருத்தரை பாதிக்கூடாது. நான் எனக்கு ஓகே, எனக்கு இதுதான் எனக்கு வேண்டியது, அதை நான் உங்களை எந்த விதத்துலையும் நான் அதை வச்சு பாதர் பண்ண மாட்டேன். ஸோ தட் டசன்ட் மீன் நீ வந்து ரொம்ப ராங்கான பர்சன் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அங்க மெச்சூரிட்டி அந்த அந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும். நான் வந்து உங்களை எந்த வகையிலயும் பாதிக்க வரல. இது it doesn't work for me, so I'm stepping out. Yeah, that's all. அதுதான் மெச்சூரிட்டி அங்க இருக்குது. உனக்கு இனிஷியல் டேஸ்ல சம் சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்திருக்கும்ல, லைக் அந்த 18 அந்த லைக் இதுவும் நான் யோசிச்சேன். சம்வே அரௌண்ட் எங்கேயோ நான் கேட்டேன்னு நினைக்கிறேன், சம்வே அரௌண்ட் 17 வயசு வரைக்கும் நீ சின்ன பையனா இருப்ப, and when you step into 18 suddenly everyone expect you to become like everyone started treating like adult. நீ அடல்ட்டா இருக்கணும், நீ உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் ஒரு அடல்ட்டா இருக்கணும், மெச்சூரா நடந்துக்கோ, கிட்டிஷா நடக்காத. டக்குன்னு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். இன்னைக்கு எனக்கு 17, இன்னைக்கு நைட் எனக்கு பர்த்டேன்னா 18க்கு அப்புறம் வந்து சூப்பர்ரா, நீ இனிமே ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ இனிமே பையன் இல்லை பையன் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஃபேஸ்ல நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. அந்த மாதிரி ஃபேஸ்ல உனக்கு சர்டன் சிச்சுவேஷன்ஸ் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஹிட்டிங்கா நடந்திருக்கா, ரொம்ப நம்ம மெச்சூரா இருக்க வேண்டிய தருணம் ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு உனக்கு தோண வச்சிருக்கா? தோண வைக்கும், ஆனா வந்து சிச்சுவேஷன்ஸ் won't allow us to be matured. சில இடத்துல நம்மளோட எக்ஸாக்டா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம செயல்படுத்துவோம். அந்த இடத்துல நம்ம ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடுவோம். பட் தி திங் இஸ் அது வேணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So Abhishek Sam George is saying is toxicity is important. அது it should not go too much. ஒரு லிமிட்டோட இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா ஒரு டாக்ஸிசிட்டிக்கு பின்னாடி ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கணும். இதுக்கு மேல ஓகே ஃபைன், இதுக்கு மேல நம்ம போக கூடாது, இதுதான் லிமிட். இதுக்கு மேல போயிட்டா அது ரொம்ப மோசமா எக்ஸ்ட்ரீம். இப்போ ஆனா உன்னோட லிமிட் இங்க இருக்கு, அவனோட லிமிட் இங்க இருக்குன்னா உன் லிமிட் ரீச் ஆகிற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டல்ல. புரியல. இப்போ தேர் ஷுட் பி லிமிட்னு சொல்லிட்டு நீ தானே கன்சிடர் பண்ற, உன்னோட லிமிட் தானே அது. இல்ல நான் லிமிட்ன்றதை எப்படி சொல்றேன்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது. சில பேர் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கோயேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல, அவங்க டாக்ஸிக் லெவலை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல, அது வரைக்கும் போயிட்டா அது அந்த மறுபடியும் டவுன் வராது. அந்த லிமிட்டோட எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துல யூ ஷுட் ஹேவ் ஒரு சின்ன பிட் ஆஃப் சாஃப்ட் கார்னர் அபவுட் தி அதர் பர்சன். புரியுது? ஓகே ஃபைன், என்னதான் இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது, இதுக்கப்புறம் பேசக்கூடாது, இதுக்கப்புறம் பேசினா அவன் வெடிச்சிருவான், கேட்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன சண்டை வரட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா அது கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லெவல் மெயின்டைன் பண்ண வில் பி ஓகே. ஒரு லெசன் மாதிரி உனக்கு அந்த அந்த டாக்ஸிக் லெவல்ல இப்போ ஒரு பீக்ல போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிமிட்டட் பீக்ல போயிட்ட, அந்த பீக்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் வரும். ஏன்னா உனக்கு லெசன் வர 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 அந்த லெசன் உன்னை வந்து பயங்கரமா இது பண்ணும், உன்னை கத்துக் கொடுக்கும். ஓகே, அந்த டாக்ஸிக் லெவல்ல இருந்து நீ அப்படியே கம்மியாயிட்டே வருவ. அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ப்ரோ ஆனா பாரு, எனக்கு பர்சனலா இல்ல, பட் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் தான் எப்படி வந்து சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்று வந்திருக்கேன் நான் நோட் பண்ண வரைக்கும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் சொல்லி தந்திருக்காங்க. நீயா இருக்கட்டும் சரி, அந்த 11th படிக்கும்போது நம்ம மதுரை போனோம்ல, ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய யோசிக்க வச்சுது. ஓகே சொல்றேன், நான் ரொம்ப எனக்கே தெரியும் நான் ரொம்ப கிட்டா இருக்கேன், ரொம்ப 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 கிட்டிஷா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ரியலைஸ் பண்ண பாயிண்ட் அது. நீ வந்து சொன்ன அப்படி இல்லடா, அப்படி இருக்காத, கொஞ்சமாச்சு சோஷியலா இருக்க பாரு, பிளசண்டா இரு, வைபா இரு. உனக்கு ஞாபகமே இல்லையா? இதெல்லாம் வச்சு வச்சு கிளாஸ் எடுத்து கழுத்து அறுத்து
அந்த ஹோட்டல் ரூம்ல அப்படி இருக்காத மச்சான். அப்படிலாம் இருந்தா மத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ நீ குழந்தை இல்ல, உனக்கு வயசாயிடுச்சு அதெல்லாம் சொல்லிட்டு. பட் யா அது ஆக்சுவலா ட்ரூ தானே. யா 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 நான் அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்று தந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் மெயின்லி அதெல்லாம் தான், அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் தான் ஓகே பீப்புள் கிட்ட எப்படி லைக் ஒரு அடல்ட்டாக வந்து அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணோம்னா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இப்போ ஒரு அடல்ட்டாக இருக்கிற பர்சன், ஒரு ஏஜ் பை அடல்ட்டாக இருக்கிற பர்சனே கிட்டிஷாக நடந்தால் எல்லாரும் அவங்களை கிட்டுமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மெயின்லி பொண்ணுங்க, பசங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ சொசைட்டி வாட் இஸ் திஸ் பசங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பொண்ணுங்க வந்து கிட்டிஷாக இருந்தால் லைக் பீப்புள் ஆர் வெரி ஃபர்கிவிங். யா யா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்க தான் போடா அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுங்க தான் டேரக்டா அதெல்லாம் ஃபேஸ் டு தி ஃபேஸ் சொல்ல மாட்டாங்க. எவனா ஒருத்தர் இருப்பான் ஈஸியா அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல இல்லையா? அது ரொம்ப கிளிங்கியா இருந்தா ஆப்வியஸ்லி. பட் ஆனா லைக் அந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு இருக்குல்ல, பசங்களுக்கு ரொம்ப கம்மியோ அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா விஷயத்துலயும் வேற என்ன சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலையோ அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ண வச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலையோ? டெஃபினட்டா ப்ரோ, நமக்கு இன்னும் வாழ வேண்டிய இயர்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ எல்லா பாயிண்ட்லையுமே இப்போ நான் ஒரு வளர்ந்ததுலேருந்து இப்போ 18 வயசு வரைக்கும் சொன்னல, 18 வயசு வரைக்கும் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 18 வயசுல வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த 18 வயசுல மேலேருந்து 25 வரைக்கும் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு தனி விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்தந்த ஒரு பீரியட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட வேணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் மெச்சூரிட்டி. அண்ட் நீ எனக்கு அந்த 11th அப்போ என்கிட்ட பேசினல்ல, அது வரைக்கும் நான் என் ஏஜுக்கு கொஞ்சம் மெச்சூர்டு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இந்த என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவேன். அவங்க கிட்ட பேசும்போது நான் ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படிதான் அது நடக்கும், இதெல்லாம் தான் நடக்குதுங்க, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி அவங்ககிட்ட இருக்குடா. அவங்க சில பேர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மேட் அ ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஐ திங்க் ஸோ. ஆர் அவங்களுக்கு முன்னாடி நான் மெச்சூராக தெரிஞ்சிருப்பேன். அண்ட் அது எனக்கு நான் அதுக்கு முன்னாடி என்னடா நம்மளுக்கு மெச்சூர் தானே சொல்லுவாங்க, இவன் தத்தி குதியா இருக்கா அப்படின்னு சொல்லி மேபி அந்த மாதிரி உனக்கு ஒரு 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 ஃபால்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஒன்று கொடுக்குறப்போ நீ அந்த இடத்துல ஸ்டக் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். மேபி இட்ஸ் நாட் ஃபால்ஸ். ஓகே இதுதான் நான் இப்படிதான் இருக்கணும் இல்ல ஃபால்ஸ்ன்றது ஓகே ஓகே ஐடென்டிட்டியை டிசைட் பண்ற மாதிரி மாறிடுமோ அப்படின்றியா? இந்த சென்ஸ் இப்போ நீ வந்து அந்த ஏஜ்ல வந்து நீ மெச்சூர்டா இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்றப்போ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உன்னோட சப்கான்ஷியஸ்லி நீயே திங்க் பண்ண ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஓகே இப்படிதான் நான் அப்ப என்ன ஆயிடும்னா நீ கொஞ்சம் கூட ஓவர் கான்பிடென்டா ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்துலயுமே எல்லா முடிவுலயுமே நீ கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா ஆகி அந்த விஷயத்துக்கு இதுதான் முடிவா இருக்கும் அப்படின்றத நீ சப்கான்ஷியஸா பயங்கரமா பிலீவ் பண்ணுவ. ஆனா அங்க எவன் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா நினைக்கிறானோ அவன் நிறைய இடத்துல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவான். நிறைய விஷயம் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பெர்ஃபெக்ட் பாயிண்ட். அந்த இடத்துல அவன் வந்து என்ன ஆவான், போயிட்டே இருப்பான். நாம வந்து ஸ்டக் ஆயிடும். தட்ஸ் வாட். சோ அங்க வந்து பாயிண்ட். அங்க வந்து இதுதான் எனக்கு இப்போ ரீசெண்டா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நடக்குதோ எனக்கு தோணுது. லைக் தே ஆர் கன்சூமிங் டூ மச் கண்டென்ட், டூ மச் இன்ஃபர்மேஷன். அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்குள்ள போனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இவனுங்க இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா ஸ்டோயிக்கு, இப்படி இருந்தா மென்னு, இப்படி இருந்தா உமனு, நிறைய பேர் நிறைய சொல்றானுங்க. அவன் எல்லாத்தையும் பாக்குறான், எல்லாத்தையும் பார்த்து மோஸ்டா ரிப்பீட் ஆகிற பாயிண்ட வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள க்ளோஸ் ஆகிக்கிறான். அவன் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. ஆமா தியரிட்டிக்கலா எல்லாத்தையும்
தோணிட்டு அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு அவன் க்ளோஸ் ஆகிக்கிறானோ. இன்னும் வயசாக இவனுங்களாம் இன்னும் வயசாக ஒன்லி சர்டைன் பீப்புள் லைக் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற அவனுங்க மட்டும்தான் கொஞ்சமாச்சும் ஓப்பன் ஆவானுங்க. அப்படி அவனுக்கு அதுவும் கிடைக்கல, வயசாகிட்டான், வேலைக்கு போய் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சுச்சு, இவ்வளோ இந்த ஸ்பேன்ல இவ்வளோ முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுங்களாம் ஓப்பன் ஆக எனக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அவன் புள்ள சொல்றதே அவன் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி யோசிக்க தோணுச்சு. இதுக்கப்புறம் அவன் பையன் அவன் வேற ஒரு ஜென்ரேஷன்ல வளருவான், அவனுங்க யோசிக்கிறத இவன் அக்செப்ட் லிட்டரலா நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருந்தானுங்களோ அந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆயிடுமோ அப்படின்னு அதே இதுல தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம அவன் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிட்டான்னு வை. ஒரு ட்ரெக்கு போறான், ஒரு 4 பேரை பாக்குறான், இல்லாட்டி எங்கேயாச்சும் போறான், எங்க பீச் போறான், பக்கத்துல உட்காடுறாங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ எதாவது நம்ம பேரண்ட்ஸ் இல்லாட்டி நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட நம்ம சின்ன வயசுல வெளியே போகும்போது என் பாட்டிலாம் பார்க்ல எனக்கு விளையாட கூப்பிட்டு போவாங்க. கூட உட்காந்து இருக்கிறவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாட்டுல ரொம்ப நாள் நம்ம யோசிப்போம்ல, அவங்க சில்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இவன் தான் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா, ஆமா இவனும் வாழ்தான் 2 பேரும் ஜாலியா ரன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன்ல கம்மியாகுதோ நம்மளாம். மேபி ஏன்னா இப்போ அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப நிறைய விஷயம் யோசிச்சு கான்ஷியஸ் ஆயிடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இது பண்ணா இப்படி நடக்கும், இது பண்ணா அப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை வச்சுட்டு ஒரு கேட்டடா ஒரு மாதிரி க்ளோஸ்டாவே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க தடுக்குது, வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம வம்பு எதுக்கு அப்படின்ற. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் அவங்கள தடுக்குதோ எனக்கு தோணுது. மேபி the first one to initiate conversation is not very much important அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்களோ அப்படின்னு. அது ஒரு ஜெண்டர் வைஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெண்டர் வைஸுமே அந்த ஒரு விஷயம் இருக்கு. எப்படி சொல்ற? இவங்க தான் முதல்ல பேசணும். எனக்கு புரியுது. பட் ஆனா ஒரு பொண்ணு உங்ககிட்ட முதல்ல பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? It depends upon the person. எக்ஸாக்ட்லி. என்னோட டைப்லாம் என்கிட்ட பேசினாங்க, ஹாய் ஜாலி லெட்ஸ் கோ காஃபி ஷாப்பா, நீயே காசு தெரியா? The thing is இப்போ அந்த விஷயம் நிறையவே இருக்கு. அந்த ஒரு நம்ம போய் பேசினா இது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் மச்சான். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ஒரு ரீல் மச்சான் பார்த்தேன். என்னன்னா ஒரு பையன் சும்மா காமெடி ரீலு, அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல தான் சீனே. என்னன்னா ஒரு பையன் இப்படி போகும்போது 2 பொண்ணுங்க யூ ஹேவ் a nice body அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்துல இன்னொரு பொண்ணு do you have abs அப்படின்னு கேட்பா. இவன் உடனே இப்படி காமிப்பான், இப்படி காமிச்சிட்டு நான் சும்மா கமெண்ட் சொன்னேன் என்ன வச்சு செஞ்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ முடிஞ்சப்புறம் இன்னொரு பொண்ணு நடந்து போவா. யாரு அந்த மாக் ரீல் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து போவா. 2 பசங்க ஏவா நைஸ் பாடி அப்படின்னு சொன்னே செருப்பால அடிப்பா அந்த பொண்ணு. அப்ப கீழே ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா, there's a difference between complimenting and sexualizing அப்படின்னு சொல்லிட்டு. So both are using same words here. So மேட்ரு என்னன்னா எனக்கு புரியுது. ஓகே, சில பேர் செக்ஷுவலைசிங்கா பேசுவாங்கன்னு. ஸோ ஆனா அதே மாதிரி சில உமனும் செக்ஷுவலைசிங்கா தானே பேசுவாங்க. அண்ட் there are men who genuinely compliments. ஓகேவா? ஸோ இது அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கா, கீழே போட்டு கிளி 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 கிளின்னு கழிச்சிருக்காங்க. அது லிட்டரலா தான் சொன்னேன், யூ ஹேவ் a nice body is compliment, you have a nice body is sexualizing அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது பொண்ணு, செகண்ட் சொன்னது பையன். சரி, நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்போம். அது எதனால அப்படி ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு நீ நினைக்கிற? எதனாலனா
சொசைட்டியல் நார்ம்ஸ் தான். ஏன்னா ஜென்ரலாக ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போனாலே மேபி இவனை ட்ரை பண்ணுறானோ அந்த ஒரு தாட் இருக்கனாலையா மேபி. நீ எதனால நினைக்கிற? எனக்கு தெரியல, பட் மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னா மேபி பசங்க they used to show their body open. So அதனால it doesn't, அது ஒரு இஷ்யூவா தெரியல girls. But yeah, I understand it, I totally agree. ஆனா don't they want to be equal? I guess they do. I don't know. Yeah bro, but I genuinely think like women are beautiful and like I don't treat them differently by law or something, but there are certain things, certain norms that எப்படி சொல்றது, சில விஷயங்கள் ஒரு மேனா பண்றது ஒரு விமனுக்கு ஜென்யூனாவே பிடிக்கும். ஆமா, சில விஷயங்கள் இப்போ வந்து ஐ லைக் டோட்டலி அக்ரி, யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தம், ரெஸ்பெக்ட் போத் ஜெண்டர் ஈக்குவலி. பட் சில விஷயம் மேனால பண்ண முடியாது, உமனால பண்ண முடியாது, உமனால பண்ண முடியாது, மேனால பண்ண முடியாது. அந்த விஷயத்துல both genders are different, and psychologically also both genders are different. The way they think, both genders are different. ஸோ அதனால எல்லாமே ஈக்குவலா அவங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிச்சயமே இல்லை. எல்லாமே ஈக்குவல் இதுல இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் நிச்சயமே இல்லை. அண்ட் அதுக்காக அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மை கிரிட்டிசைசிங் இதுல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல there are contents or there are opinions that it's like just how society works. அதுக்கு வந்து மென்னை நீ கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? என்னால ஓப்பனாகவும் சொல்ல முடியல. பட் லைக் எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளை மென் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் குட், ஐ திங்க். அண்ட் இது வந்து இந்த சைடும் இருக்கு, ஆப்போசிட் சைடும் இருக்கு. ஒரு பொண்ணு அதுவும் நல்லது இல்லை, ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, லைக் இட்ஸ் ஒன் லைஃப், ஜாலியா ஆளுகடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளோலாம் யோசிக்கிற? பட் அது மாறாது. ஐ கெஸ் எப்படி மாற்ற முடியும் நினைக்கிறேன்? மேபி லைக் அண்ட் ஆல்சோ இது எதனால எனக்கு மெயினாக தோணுதுன்னா, மீடியா ப்ரொஜெக்டிங் மென். ஐ ஹாவ் அ வெரி லைக் இது என்னோட பியூர் என்னோட ஒப்பீனியன். லைக் இப்போ ரீசெண்ட் டேஸில் டெவில் ரெஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, டெவில். அண்ட் லைக் வென் ஐ திங்க் அந்த காலத்தில் வாரியர்ஸு, கிங்ஸு எல்லாருமே ரிலீஜியஸாக இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஏத்திசம்குள்ளே போகிறாங்க. அண்ட் தே ஆர் நாட் டூ ரிலீஜியஸ். ஐம் நாட் ரிலீஜியஸ், ஐம் ஸ்பிரிச்சுவல். அந்த டேலாக்லாம் கேட்டிருக்கியா? ஸோ தே ஆர் நாட் டூ ரிலீஜியஸ் அண்ட் தே ஆர் நாட் இன்டு சர்டன் லைக் அதெல்லாம் அவங்கவுங்க விஷ் வச்சுக்கோ. பட் ஆனால் இன் ஓல்டன் டேஸ் சோல்ஜர்ஸ், கிங்ஸ் அண்ட் நீ சோ கால்ட் மேஸ்குலினா, யாரெல்லாம் மேஸ்குலினா உனக்கு தோணுதோ, தே ஆல் வேர் ரிலீஜியஸ். they all were had a purpose. இப்போ கிறிஸ்டியானிட்டினா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் திங்ஸை வச்சு அவங்க ஒபே பண்ணி போயிட்டு இருந்தாங்க. they all had purpose according to the book. இப்போ குரான்னா குரான், பகவத்கீதானா பகவத்கீதா. ஸோ அவங்க வந்து ரொம்ப டீப்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்ன இருக்கோ அப்படின்னு. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது எனக்கு கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ. அண்ட் they all had a very good projections and responsibilities.
I'm not saying like people are now is irresponsible, but நீ எனக்கு முன்னாடி வந்து ஓல்டன் டேஸ்ல ஒரு கிங்கு ஒரு சோல்ஜர் வந்து நான் இமேஜின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா தே ஆர் மேஸ்குலின். இப்போ வந்து ஒரு ஒரு சாமியாரை நான் இமேஜின் பண்றேன், ஆர் ஒரு ஒரு ப்ரீஸ்டை நான் இமேஜின் பண்றேன், ஆர் சோ கால்டு ரிலீஜியஸ் இதை வந்து ப்ரீச் பண்றவங்க வந்து நான் இமேஜின் பண்றேன்னா physically they are unhealthy in the sense they are not தொப்பை வச்சிருக்காங்க. லைக் இமேஜின் பண்ணும்போது இது வந்து நான் அவங்கள வந்து பாடி ஷேம் பண்ணவோ நான் அதுக்காக சொல்ல, பட் த வே ஐம் திங்கிங் இஸ் அவங்க வந்து தே ஆர் நாட் ஃபிட். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஸோ தே ஆர் நாட் ஃபிட். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக நான் ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக நான் ரொம்ப மேஸ்குலினாக எல்லா பசங்களுக்குள்ளேயும் அவன் மேஸ்குலினாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கும். அண்ட் அந்த மேஸ்குலின் எசன்ஸ் வந்து இப்போ வந்து டெவில் கிட்ட தான் ப்ரொஜெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு வில்லன் ஆர் ஒரு டெவிலை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா இஸ் மேஸ்குலர். நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? ரொம்ப மேஸ்குலினாக அவனோட வெயின்ஸு அவனோட உடம்பு வந்து ரொம்ப மேஸ்குலினாக இருக்கும். அண்ட் வே ஹி திங்ஸ் ஆர் லைக் நீ லூசிஃபர்ன்ற ஒரு சீரீஸ் பார்த்தனா தெரியும். he also had like even the devil also had have a good side அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் அக்ரி லைக் அதுல இருக்க எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் அந்த எம்ப்ரேசிங் த டெவில் இன்சைட் யூ மேக்கிங் யூ மோர் மேஸ்குலின். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற டெவில் ரெஃபரன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு தோணுது. லைக் அந்த சர்ச் ஆஃப் மேஸ்குலினிட்டியில தான் இவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரிலீஜியஸ் பீப்புளே ரொம்ப ஃபிட்டா லைக் தே என்கரேஜிங் மேஸ்குலின் பீப்புள் டு பி மேஸ்குலின்னா more people will be going into religion, I think so. That's why there is a boom in இஸ்லாமிசம்ல வந்து ஒரு செம்ம பூம் இருக்கு. இப்போ நிறைய பேர் ஏன் இஸ்லாமிசம் பார்த்து போறாங்கன்னா they are embracing masculinity, like they're embracing femininity too. ஃபெமினைனா இருக்கிறதும் அவங்க எம்ப்ரேஸ் பண்றாங்க, மேஸ்குலினா இருக்கிறதும் அவங்க எம்ப்ரேஸ் பண்றாங்க. அது வந்து இங்க விட்டு போதோ எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் அந்த டெவில் ரெஃபரன்ஸ் வந்து பூம் ஆகுதோ எனக்கு தோணுது. ஸோ இது ரொம்ப டீப்பு. இது வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து இது நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் யா திஸ் இஸ் வாட் ஐ திங்க். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்கோம்? மெச்சூரிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சு டெவில் பத்தி. So yeah, I guess the point is என்னோட side of point is being mature is not accepting all the things that world says. Am I right? எல்லா விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட விஷயம் உன்னோட விஷயம் நான் அக்செப்ட் பண்றேன், ஆனா it doesn't work for me. ஸோ நான் அந்த பக்கம் வரல, ஆனா நான் உன்னை எதையும் சொல்ல வரல. யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு, ஐ டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு. இதுல வந்து இதுல க்ரோ ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. நான் உன்னோட அக்செப்ட் பண்ணாதான் நான் க்ரோ ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஐ ஹாவ் மை பர்சனல் பாலிசிஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அதில் நான் உன்னை எந்த வகையிலும் பாதிக்க விட மாட்டேன். ஸோ தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி அக்கார்டிங் டு அபிஷேக் சப் ஜோர்ஜ். யா, நைஸ். What's yours? Mine, I don't think anything like right or wrong, but I have certain instincts. And அது சில டைம் ரெண்டா கூட ஸ்ப்ளிட் ஆகும். And when the majority wins, I go with that thing. I think everything is a balance. நீ உனக்கு ஒரு கரெக்ட்னா அதில் ஒரு 20% தப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் I think whatever feels right for me, I go with it now. Yeah. And I don't give a fuck about others' opinion. That's all. I does, but எனக்கு பர்சனலாக அது நடக்கிறப்போ I won't bother much.
ஓ அண்ட் ஆக்சுவலி ஐ கான்செப்ட் லைக் நான் யோசிப்பேன் இது என் கூட ரெசனேட் ஆச்சுன்னா நான் வச்சுப்பேன், ரெசனேட் ஆகலைன்னா ஜஸ்ட் லீவ். ஓகே யோர் ஒப்பீனியன் ஃபைன். சேம். நான் வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறத எடுத்துக்க மாட்டேன். ஏன் பர்சனலாக சில பேர் லைஃப்பில் ஓகே இவங்கெல்லாம் சொல்கிறது ஒர்த்தாக இருக்கும், அவங்க ஏதோ யோசிச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ வுட் திங்க் அபவுட் இட். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடப்பேனான்னு கேட்டால் அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். நைஸ். இது மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும்னு எனக்கு தோணும். எல்லாரும் எவ்ரி ஒன் ஷுட் அனலைஸ். ஒருத்தவங்க சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ண கூடாது எனக்கு தோணுது. ஐம் நாட் சேயிங் தட் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனோ. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யா ஐ ஒன்ட் நான் அது என்னால என்னையே அக்செப்ட் பண்ண முடியாது சில இடத்துல. ஏன் எதனால இப்படி பண்ற, சரி ஓகே ஃபைன் ஏதோ பண்ணிட்டேன் அடுத்த வாட்டி அந்த மாதிரி விஷயம் நிறைய வாட்டி நடந்திருக்கு, இப்போ வரைக்குமே நடக்கும். பட் that doesn't matter. அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எல்லா ஒப்பீனியனும் ராங்ன்ற கிடையாது, எல்லா ஒப்பீனியனும் ரைட்ன்ற கிடையாது. எக்ஸாக்ட்லி. என் சிச்சுவேஷன் உனக்கு தான் எக்ஸாக்டா புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ அனலைஸ் பண்ணி தப்பாகலாம் ரைட் ஆகலாம், கோ ஃபார் இட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் just experience it bro, just experience it. ரொம்ப யோசிச்சு ரொம்ப நான் வந்து ரொம்ப டம்மா இருக்கேன், எனக்கு வந்து எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப உனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல நான் என்ன சொல்லுவேன்னா டோன்ட் பாதர் அபவுட் இட். அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு கிராஜுவலாக நீங்களே க்ரோ ஆகிடுவீங்க. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நானுமே க்ரோ ஆகணும். எல்லாருமே கிராஜுவலாக நம்மளே ஒரு இதில் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலே will be good. Yeah. So all right. Yeah. Signing off. I guess இந்த பாட்காஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஒன்று போச்சு. So yeah. Deep stuff. டெபிள் ரவி எவன் தான் கிளிக்க போறான்னு தெரியல.